அதில் எப்பொழுதுமே சுழற்சி என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஏதாவது ஒரு கெட்டதோ நல்லதோ நடந்து விட்டது என்றால் அதனை அடிக்கடி நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய மனது என்பது ஆறவே ஆறாதுங்க. அதனை நீங்கள் நினைத்து நல்லது நடந்தால் நல்லது நடந்தால் நீங்க அதனை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. கெட்டது நடந்தால் அதனை பார்த்து நீங்கள் அழுது கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில நினைவுகள் தாங்க உங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எது செய்தாலும் அது உங்களை சுழற்சியாக சுத்தி சுத்தி கொண்டு வந்து கொண்டே தாங்க இருந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசக்கூடிய சில விஷயங்களால், நீங்கள் நடந்து நடந்து கொண்ட சில மிஸ்டேக்குகளால், அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் உணர்ச்சிகரமாக நடத்திய சில விஷயங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக சில விஷயங்கள் நடந்திருக்குங்க. நீங்க அதனை அனலைஸ் பண்ணாம விட முடியாம தாங்க இதுவரை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில சுழற்சியாக சுத்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலுமே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே மிக பெரிய அளவுல உங்களுக்கு டிஸ்டர்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமையான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்திற்கு உங்களுக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும். அதற்கு நீங்கள் மிகவும் பொறுமை என்பதை காக்க வேண்டும். உடனடியாக நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது. செல்வாக்கு என்பது வேண்டும் என்றால் யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த ஒரு வேலையை செய்தால் கிடைக்கும் என்பதை நீங்கள் முக்கியமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிங்க. நீங்க பேசாமல் இருந்ததால் சில நபர்களுக்கு அது மனதிற்குள்ள துன்பம் அடைந்த அளவுக்கு நிச்சயமாக மாறியிருக்கும். அதே போல் உங்களிடம் யாராவது பேசாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த துன்பங்களானது நிச்சயமாக மாறியிருக்கும் செய்யுங்க. நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஆனா நீங்க எவ்வளவுதான் அதை பண்ணவில்லை என்று கூறினாலும் சில மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க எப்பொழுதுமே சூஸ் பண்ணியது அமைதியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதனால நீங்கள் எவ்வளவுதான் சில விஷயங்களை எடுத்து கூறினாலுமே அவர்கள் அதனை புரிந்து கொள்ள மாட்டாங்க. முழுமையாக அவர்களுக்கு அது புரியவும் புரியாது, தெளிவு என்பதும் கிடைக்காது என்பதை அவர்களை உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. இந்த விதமான திசைகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, அதனை எப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பதிலானது கிடைக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க எல்லாத்தையுமே தவிர்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அமைதியில் நீங்கள் வழியை இந்த ஒரு நேரத்துல கட்டுப்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்க பேசாம இருந்தீங்க அப்படின்னா சில நபர்களுக்கு அது துன்பமாக மாறி இருக்கும். எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் தெரிய ஆரம்பிக்காது. உள்ளுக்குள்ள மட்டுமே சில வழிகளையும் சில மன வேதனைகளையும் வைத்துக்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க அமைதியானதற்கான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய இருக்குங்க. நீங்க பேசாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில இன்ட்ரோவர்ட் என்று அர்த்தம் கிடையாது. பேசவே தெரியாது என்றும் அர்த்தங்கள் கிடையாது. ஆனா போக போக தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பேசுறது என்ன, எப்படி பேச வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தாங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கும். போக போகத்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்கும் என்பதையும் நீங்கள் அதற்கு அடுத்தபடியாக நிச்சயமா உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க தவறில்லை, இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தவறானதாக உங்களை மாற்றியும் கொடுத்திருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில தவறுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கத்தாங்க செய்யும். எவ்வளவு பெரிய தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளுக்கு நீங்கள் ஆளாக இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் தான் அதனை செய்தீர்கள் என்று உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் விழும். அதனையும் நீங்கள் முடிந்த அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாம சில விஷயங்கள்ல வாய்களை கொடுத்து தேவையில்லாம நீங்க பிரச்சனைகளை இழுக்காம இருப்பதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் எல்லாத்தையுமே முடிந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது வீட்டில் சொல்கிறார்களோ, உங்களுக்கு தெரிந்தவங்க சொன்னால் கூட அதை நீங்க செய்றீங்க, செய்யாம இருப்பது இரண்டாவது விஷயம். முடிந்த அளவுக்கு அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டு நடந்து பாருங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்துல அமைதி என்பது நிச்சயமாக உருவாகும். ஆனா சின்ன சின்ன மனவேதனைகள், குழப்பங்கள் உங்களை நிச்சயமாக உடைத்திருக்கும். நான் தவறில்லை என்கிற ஒரு உண்மையை உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதை வெளியில் சொல்லாதது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வழிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. அவங்க என்ட்ரி ஆகும் பொழுது வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்குள்ள இருந்திருக்காதுங்க. ஆனா போக போக அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களையும், அதுவும் குழப்பமாக இருந்த சில விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு தீர்த்து வைக்கவும் ஆரம்பிப்பாங்க.
குழப்பமாக நீங்கள் எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சில முடிவுகளை நீங்கள் தவறாக எடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் அது அனைத்தையுமே உங்களுக்கு கட்டமைக்கு அதனை எப்படி நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதையும் நிச்சயமாக உங்களுக்கு புரியவும் வைத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகமான யோசனைகளை வைத்து சில விஷயங்களை நீங்கள் முடிவு செய்வதால் அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு விஷயங்களாக மாறவும் தெரிந்திருக்கும். உங்களுடைய திசைகள், உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய வாழ்க்கையில தினமும் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள், அது அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் பொறுமையான சில பலன்களானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வெளிகளும், ஒவ்வொரு செயல்களும் உங்களை நல்ல ஒரு மனிதர்களாக உங்களை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டான ஒரு திசைக்கு இனிமே செல்ல ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவு நாட்களோ நீங்க அதிகமான பெரிய பெரிய விஷயங்களுக்கு நீங்க குழப்பங்கள்ல இருந்திருந்திருப்பீங்க. நான் சரியான பாதையில தான் போய்கொண்டு இருக்கிறேனா என்கிற மாதிரியான பல குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்தில் எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் நல்ல ஒரு பாதையில செல்ல ஆரம்பித்திருப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி உணரணும் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். சில டவுட்டான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது அனைத்தையுமே தெரிந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்குன்னு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எடுத்த முடிவுகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு தோல்வியாக அமைவது போல அமைந்து கொண்டிருந்தாலும் போக போக அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி சீரமைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீரமைத்தும் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்கள் முடிவில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்குங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா முடிய உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, உங்களுடைய தன்னம்பிக்கைனா என்ன, உங்களுடைய நிலைத்தன்மைனா என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அதற்கேற்ற வகையில் நீங்களும் நடந்து கொள்வீங்க. ஆனா இது எதுவுமே ஆரம்பத்தில் உங்க யாருக்குமே தெரியாது. போக போக தாங்க இதெல்லாம் நடக்கத்தான் அனைவருமே இதனை பார்த்து தெரியவும் ஆரம்பித்திருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, எந்த ஒரு விஷயத்தின் மூலம் நடந்தது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பதிலானது இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு போதுமான ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கன்னி ராசி வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் மட்டும் வேலை செய்ததே கிடையாதுங்க. ஏன் அப்படி பார்த்தோம் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு மனிதர்கள். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடித்து விட்டது என்றால் அதனால நீங்கள் உங்களுடைய எஃபோர்ட்டை நீங்க நம்ப மாட்டீங்க, அதிர்ஷ்டத்தை தான் நம்புவீங்க. அதனாலே சில விஷயங்கள் மீது அதிக அளவுக்கு நீங்கள் கவனத்தை வைக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க எப்பொழுதுமே இதற்கு முன்பு முயற்சி பண்ணிய சில இடங்கள்ல சின்ன சின்ன அட்வான்டேஜான சில விஷயங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான விஷயங்களும் தள்ளி போய்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இனிமே உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பாதையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில திடீர் என்று மாற்றங்கள் நடக்காது. நிலைத்தன்மையான ஒரு வாழ்க்கையாக தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிலைத்தன்மையானது உங்களுக்குன்னு கிடைக்கும். போதுமான அளவுக்கு முடிந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு முடிவுகளானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு இனிமே பலன்களானது உருவாகும். போதுமான அளவுக்கு பணமும் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தீயங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது அனைத்தையுமே தெரிந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எடுத்த முடிவுகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு தோல்வியாக அமைவது போல அமைந்து கொண்டிருந்தாலும் போக போக அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி சீரமைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீரமைத்தும் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்கள் முடிவில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்குங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா முடிய உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, உங்களுடைய தன்னம்பிக்கைனா என்ன, உங்களுடைய நிலைத்தன்மைனா என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அதற்கேற்ற வகையில் நீங்களும் நடந்து கொள்வீங்க. ஆனா இது எதுவுமே ஆரம்பத்தில் உங்க யாருக்குமே தெரியாது. போக போக தாங்க இதெல்லாம் நடக்கத்தான் அனைவருமே இதனை பார்த்து தெரியவும் ஆரம்பித்திருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, எந்த ஒரு விஷயத்தின் மூலம் நடந்தது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பதிலானது இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு போதுமான ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கன்னி ராசி வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் மட்டும் வேலை செய்ததே கிடையாதுங்க. ஏன் அப்படி பார்த்தோம் என்றால்
நீங்கள் எப்பொழுதுமே எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு மனிதர்கள். இன்னொரு நேரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடித்து விட்டது என்றால், அதனால நீங்கள் உங்களுடைய எஃபோர்ட்டை நீங்க நம்ப மாட்டீங்க. அதிர்ஷ்டத்தை தான் நம்புவீங்க. அதனாலே சில விஷயங்கள் மீது அதிக அளவுக்கு நீங்கள் கவனத்தை வைக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க எப்பொழுதுமே இதற்கு முன்பு முயற்சி பண்ணிய சில இடங்கள்ல சின்ன சின்ன அட்வான்டேஜான சில விஷயங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான விஷயங்களும் தள்ளி போய் கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இனிமே உங்களுக்கு சரியான